Hello guys, welcome back to a YouTube channel. So இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா facet climbing. அதாவது நம்ம ஆல்ரெடி சேனல் ஆரம்பிச்ச புதுசுல வந்து எப்படி வந்து டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயா கிளைம் பண்றது facet payக்கு அப்படினு வந்து வீடியோ போட்டுருக்கோம் ஓகேங்களா. அதை நீங்க வந்து இன்னும் பார்க்கலனா பாத்துங்க. சோ நீங்க இப்போ வந்து கிரிப்டோக்குள்ள இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்கனா கண்டிப்பா நீங்க வந்து YouTubeல வந்து பார்த்திருப்பீங்க கிரிப்டோ பத்தி. அப்ப கண்டிப்பா இந்த facet pay அத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா வந்து டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கடந்து தான் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வந்திருந்தாவே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவும் அது மாதிரி ஒரு வீடியோ தான். ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைஸ். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா KiddyEarner அந்த சைட் ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை. ஸோ அதில் நான் கொஞ்சம் போயிட்டு சும்மா அந்த கேப்சர் சால்வ் பண்ணுறேன் அது மாதிரிலாம் பண்ணால் 5 மினிட்ஸ் கூட ஆகலை. ஸோ 0.40 தள்ளி 2528 சோல் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டேட்டு கூட இருக்கும் பார்த்துங்க, 6th December 2022 இன்றைக்கியான இதுதான் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ பேஜ் வந்து லோட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெயில் கேட்பாங்க, மெயில் பாஸ்வேர்டெலாம் கேட்பாங்க. ஸோ இங்கே மெயில் பாஸ்வேர்டெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து ஐ எம் நாட் ரோபோ இருக்கா, அதை வந்து டிக் அடிச்சுட்டு கேப்சர் சால்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து சைன் அப் பண்ணிக்கிங்க ஓகே கைஸ். நீங்கள் வந்து சைன் அப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது எது மூலியமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து குயிஸ் அப்படின்னு இருக்கா, அது மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா facet climb அப்படின்னு இருக்கா, அது மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் விண்டோ ஆட்ஸ், ஷார்ட்ஸ், PTC இந்த மாதிரிலாம் இருக்குது, இது மூலியமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் கைஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேக்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து இதை வந்து நாம் வந்து மணி டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, நீங்களும் அதில் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து கேப்சர் சால்வ் பண்ணி நம்ம வந்து டோக்கன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏர்ன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்திருக்குமே தவிர எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த வீடியோ நம்ம போடல ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி இப்போ நான் வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இது வந்து ஏர்ன் பண்ணது, ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணேன். ஸோ இங்கே வந்து இப்போ facet climb அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வரணும்னா இங்கே வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து facet climb அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். facet climb கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கண்டிஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், டெய்லி 100 டைம்ஸ்க்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கிளைமுக்கும் 11 lakh டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இது 11 lakhா இல்லை 1 lakh 11 lakh டோக்கன்ஸ் காயின்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஐ எம் நாட் ரோபோட் அதை வந்து டிக் அடிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதை வந்து டிக் அடிச்சுங்க. டிக் அடித்ததுக்கப்புறம் ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேட் அண்ட் டாக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி இருக்குது. ஸோ சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து மாறி கூட இருக்கலாம். இப்போ இங்கே வந்து கேட்டுன்னு இருக்கிறது போல் ஆண்ட்டுன்னு இருக்கலாம். ஸோ ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஆர்டர் வைஸாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3மே ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே 1 by 1 நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இது 3ஐயும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ட் யுவர் ரிவார்டு அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஜ் வந்து ரீலோட் ஆகி நமக்கு வந்து ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா குட் ஜாப் அப்படின்னு போட்டு 11 lakh tokens has been added to your balance அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்து 97 இருந்தது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 96, அதாவது 1 டைம் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் இந்த 2.5 நிமிஷம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு விதம். ஸோ அடுத்து என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து குயிஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ குயிஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ 13 - 18 பார்த்தீங்க அப்படின்னா -5 வருமா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து கிளைம் அப்படின்னு இருக்கா, ஸோ கிளைம்னு கொடுக்கலாம். கிளைம்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் வந்து ப்ராசஸ் ஆகி இந்த மாதிரி குட் ஜாப் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து ஒரு 1,60,000 காயின்ஸ் வந்து ஆடட் டு யுவர் பேலன்ஸ்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 1,60,000 காயின்ஸ் வரும். ஸோ அதே தப்பான ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா -50,000 போயிடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் 46 டைம்ஸ் இது மாதிரி வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து ராங் ஆன்சர் சொல்லிடுவோமோ அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னா ஸோ இதில் ஃபுல்லாகவே மேக்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் ஃபோனில் கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு ஸோ இப்போ 289*36ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ என்கிட்ட கால்குலேட்டர் இருக்குது ஃபோனில் 289 × 36
36 தான் 10,404. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளைம்னு கொடுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இப்போ வந்து கிளைம்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளைம் ஆகி ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி இப்போ வந்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் 5 செகண்ட்ஸ் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா பேஜெலாம் லோட் ஆகி வரதுக்குள்ளே நமக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. அதனால் சீக்கிரமாக ஆன்சர் குயிஸ் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் வந்து ஃபோனில் பார்த்து கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து 10 வாட்டி ஃபேசட்லேருந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 1,80,000 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 5 வாட்டி கிளைம் பண்ணால் 1 lakh டோக்கன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே வந்து பிடிசி விண்டோ ஆட்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து விண்டோ ஆட்ஸ் அப்படின்னாக்கா அதை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் விண்டோ ஆட்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து கோன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கோங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம வந்து 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் ஓடுது. ஸோ அது வரைக்கும் இந்த பேஜ் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நான் லைவாக காட்டுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து முடிய போகுது. ஓகேங்களா. இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கேப்ச்சா வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கேப்ச்சா வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வந்திருக்கா. ஸோ பேஜ் வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால பேஜ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம் நாட் ரோபோட் வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து வெரிஃபை அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 lakh டோக்கன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிடிசி அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பிடிசியும் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ ஆட்ஸ் மாதிரியே தான். ஸோ ஆனால் அதில் என்ன எப்படின்னா ஸோ நாம் வந்து வேறு பேஜில் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆச்சா. ஸோ இதே மாதிரி அதே பேஜில் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு காட்டுறாருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நம்ம வந்து 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கோ அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சைட் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்குது. ஸோ 5 செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேப்ச்சா கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து ஐம் நாட் ரோபோட்டை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு இருக்கா. இப்போ வந்து வெரிஃபை கொடுத்துக்கலாம். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த பேஜ் வந்து அதே பேஜ் வந்து லோட் ஆகி நமக்கு வந்து KiddyEarnக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குட் ஜாப்னு போட்டு 1,85,000 வந்து நமக்கு வந்து காயின் வந்து பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் கைஸ் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10+ ஆட்ஸ் வந்து இதில் பிடிசியில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோ ஆட்ஸில் 25, ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 33. ஸோ ஃபேசட் கிளைமில் வந்து 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து டெய்லி 100 டைம்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு அடுத்த மாதிரி குயிஸ் இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ வந்து வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம வந்து லைவாக பண்ணி காட்டுறோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து வித்ட்ரா ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட faucetpayல வந்து எந்த மெயில் ஐடி கொடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த மெயில் ஐடி வந்து இங்கே வந்து கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வேலட் அட்ரஸ் தர தேவையில்ல, faucetpay யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்களோ அதே மெயில் ஐடியை வந்து இங்கே போட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க பேலன்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 டைப்பாக வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து faucetpayல தானே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிஎன்பி காயினாக வந்து வித்ட்ரா எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் பிஎன்பியை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. பிஎன்பியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து வித்ட்ரா அப்படின்னு இருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்னோடய faucetpay நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பே அவுட்ஸ் ரிசீவ்டு டுடே 1 தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து வித்ட்ரா அப்படின்னு இருக்கா. ஸோ வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணுறேன். வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குட் ஜாப் அப்படின்னு வந்து 310 சதோஷி வந்து ஹஸ் பின் சென்ட் டு யுவர் அக்கௌண்ட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட faucetpayக்கு நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ faucetpayக்கு போயிட்டு பேஜை வந்து ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து டேட்டு கூட இருக்குது பார்த்துங்க 6th December 2022 0.1234 ஒரு 50 தள்ளி 310 பிஎன்பி. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து ஏன் பிஎன்பியாக நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இன்னும் இந்த வருஷம் கழித்து ஒரு அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்து புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக பிஎன்பி காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $600 to $1000 போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன புல் ரவுண்ட்லேயே பிஎன்பி காயின் பார்த்தீங்க அப்படின்னா $600 போச்சு. ஸோ இந்த அடுத்த புல் ரனில் கண்டிப்பாக $1000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால் நான் வந்து பிஎன்பி காயினாகவே நான் வந்து வித்ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிளைம் பண்ணி சேர்த்து வைப்பேன் பிஎன்பி காயின். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதேமாரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இங்கே வந்து யூசர் பேனல் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூசர் பேனலை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ரெஃபரல் லிங்க் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் லிங்க் மூலிமா வரனால ஸோ அவங்க இந்த டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து 20% கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஃபேசட் கிளைம் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா லெஜிட்டான ஃபேசட்ஸ்லாம் நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக், அதாவது சேனல் வயலேஷன், அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறதுனால வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது இந்த சைட்டுக்கான லிங்க்கை வந்து என் டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? அதாவது சென்ட் பண்ணிடுவேன் லிங்க்கை. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்புக்கு வரும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த சைட்டுக்கான லிங்க்கை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் அடுத்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.